காவேரியோட அம்மாவும் அக்காவும் கேட்குறாங்க, "ஏன்டி உனக்கு காரே ஓட்ட தெரியாதுல்ல, எப்படி நீ கூட்டின்னு போன தாத்தாவன்னு?" சொல்லிட்டு. "என்னது காவேரிக்கு கார் ஓட்ட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. "ஆமா, அவளுக்கு கார் ஓட்டவே தெரியாது. எப்படி ஓட்டுன்னு போனான்னு தெரில. என்ன காவேரி இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்ன. "பாட்டி நீங்கள் பதறாதீங்க." அப்படின்ட்டாங்க. "என்னம்மா உண்மையிலேயே உனக்கு கார் ஓட்ட தெரியாதா?" அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்கிறாரு. அது நேற்று வரைக்கும், இன்னைக்கு நான் ஓட்டிட்டேன்ல." அப்படின்னோடனே, என்ன சொல்கிற நீ ஒன்றும் புரியல." அப்படின்னோடனே விஜய் வந்து, "நான் சொல்கிறேன்." அப்படின்றாரு. "நான் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தேன் தாத்தா, அதனால் வந்து அவள் ஓட்டிட்டா." "என்னடா இது இப்போ தான் கத்துக்கினான்ற, எப்படி அவ ஓட்டுனா?" அப்படின்னோனே, "இல்ல தாத்தா, அந்த பதட்டத்தில வந்து உங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தே ஆவணுமா, அதனால தான் வந்து நான் வந்து எடுத்துட்டு போனேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு தெரியும் தாத்தா. இப்போ பாருங்க நல்லா ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன்." அப்படின்னோனே, "காரு ஓட்ட தெரியாமயே எங்கள கூட்டின்னு போனியா?" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல. சரி விடுங்க பாட்டி, அதான் கூட்டிட்டு போனேன்ல." அப்படின்றாங்க. உண்மையிலேயே காவேரியை பாராட்டியே தீரணும். கார் வந்து அந்த அளவு ஓட்ட தெரியாது. ஆனா இருந்தாலும் அவளுக்கு வந்து என்ன காப்பாத்தணுன்ற எண்ணம் இருக்கு பாருங்க." அப்படின்னோனே, "பாத்தியாங்க காவேரி எது செஞ்சாலும் கரெக்ட்டுன்றாரு." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. உண்மையிலேயே கரெக்ட்டு தான் பாட்டி. காவேரிக்கு நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லிக் குடுத்தேன். ஆனா அத வச்சு பிக்கப் பண்ணி இந்த தூரம் வந்து தாத்தா உயிர காப்பாத்தியிருக்கா. பெரிய விஷயம் பாட்டி." அப்படி விஜய் சொல்றாரு. உடனே எல்லாரும் காவேரி பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. இதையெல்லாம் பார்க்குற ராகினிக்கு வயிறா எரியுது. செம கடுப்பாவுது. ச்சே! நம்ம இப்படி பண்ணிட்டோமே! இவள எப்படியாவது வந்து மேல அனுப்பலான்னு பார்த்தா, எல்லாரும் சேர்ந்து இவள உட்காந்து பாராட்டிட்டு இருக்காங்க. தாத்தா உயிர காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு, ச்சே! நம்ம ஏதாவது செஞ்சா அது நம்மளுக்கே ரிப்பீட் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரி வந்து உள்ள ரூம்ல இருக்காங்க. அப்ப விஜய் வராரு. ஓடி வந்து காவேரிய ஹக் பண்றாரு. அப்ப காவேரி, "என்னாச்சு?" அப்படின்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் காவேரி." அப்படின்றாரு. "அதான் அங்கேயே சொல்லிட்டீங்களே, எத்தன வாட்டி சொல்வீங்க?" அப்படின்னோனே, இங்க பாரு காவேரி, உண்மையிலேயே சொல்றேனே, என் தாத்தா எனக்கு உயிருக்கும் மேலானவரு. என் தாத்தா தான் என்ன வளர்த்தது. எல்லாமே என் தாத்தா தான் எனக்கு. என் அப்பா, அம்மா இறந்துட்டோனே என் தாத்தா தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்த்துக்கினாரு. அவர் குடுத்த அன்பால தான் இன்னைக்கு நான் எழுந்து நிக்கிறேன். அவர் குடுத்த வந்து அந்த எல்லா விஷயத்தால தான் நான் இப்ப வரைக்கும் நல்லா இருக்கேன். அந்த உயிரையே நீ காப்பாத்திட்ட காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் நன்றி சொல்றாரு. அத கேட்ட காவேரி, "இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதான் சொன்னேன்ல, அவரு எனக்கும் தாத்தா தான்னு. என் தாத்தாவ நான் காப்பாத்தக்கூடாதா?" அப்படின்னோனே, "இருந்தாலும் நீ அந்த டைம்ல வந்து வண்டி கூட ஓட்டத் தெரியாம, வண்டி ஓட்டத் தெரியாதா? அதான் நல்லா ஓட்டுறேன்ல." "சரி, சரி நல்லா தான் ஓட்டுற. இருந்தாலும் உனக்கு அவ்வளவா தெரியாதுல்ல. தெரியாமயும் கடகடன்னு அந்த வேலை செஞ்சு அவர காப்பாத்திருக்கல, பெரிய விஷயம்." "எனக்கு ஒண்ணு தான் பாஸ் புரியல. திடீர்னு தாத்தாக்கு எப்படி ஷாக் அடிச்சது? எனக்கு அதான் ஒண்ணும் புரியல. நானும் அதான் கேட்கலான்னு நெனச்சேன் காவேரி. வந்து எலக்ட்ரிஷியன வர வச்சுட்டு அவர்ட்ட சொல்லிட்டு தான் நான் போனேன். அப்புறம் எப்படி அவரு விட்டுட்டு போனாரு? இவ்ளோ தூரம் கேர்லெஸ்ஸா இருந்தாரு. எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படின்னோனே, அந்த எலக்ட்ரிஷியன் விசாரிச்சா எல்லா விஷயமும் தெரியும். சரி அது போட்டும். உனக்கு எப்படி தெரியும் தாத்தா வந்து விழுந்துட்டாருன்னு?" சொல்லி, "இல்லங்க, அந்த சுவிட்ச நான் தான் போட போனேன். அப்பதான் வந்து திடீர்னு தாத்தா வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மோட்டர் போட போனாரு. அப்பதான் வந்து எலக்ட்ரிக் ஷாக்க வச்சு விழுந்துட்டாரு." அப்படின்னோனே, விஜய் யோசிக்கிறாரு. "என்னது நீ போட போனியா?" "ஆமா, நான் தாங்க போட போனேன்." அப்படின்னோனே, அதிர்ச்சியடைகிற விஜய், நீ உண்மையா தான் சொல்ற காவேரி?" "ஆமாங்க." அப்படின்னோனே, அப்போ இந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து தாத்தாக்கு அடிக்கலன்னா உனக்கு தானே அடிச்சிருக்கணும்." "ஆமா, எனக்கு தான் அடிச்சிருக்கணும். இத யோசிக்கணும்ல காவேரி." அப்படின்னோனே, "ஆமாங்க, நீங்க சொன்னோன தான் யோசிக்கிறேன் நானு. அப்போ வந்து எனக்கு தான் அடிச்சிருக்க வேண்டிய எலக்ட்ரிஷியன் தாத்தாக்கு அடிச்சிடுச்சு. அந்த எலக்ட்ரிஷியனையும் காணோம். அப்பன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அந்த எலக்ட்ரிஷியன விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி விசாரிப்போம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னோனே, ராகினி இதுக்கு பின்னாடியே இருப்பாளா? ஒரு வேளை ராகினி இருந்தா, அவ ஒரு வேளை இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்தா, இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் ராகினி தான்னா, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு." விஜய் சொல்றாரு. "இல்லங்க, நான் ஒரு அனுமானத்துல தான் சொல்றேன்." அப்படின்னோனே, "இந்த அளவுக்கு அவ போவாளா?" போவா போவா." அப்படின்றாங்க. "ஏன் அப்படி சொல்ற காவேரி?" அப்படின்னோனே, யோசிச்சு பார்க்குறாங்க காவேரி. "என்னதான் புடிச்சு அந்த நீச்சல் குளத்துல தள்ளிவிட்டாள்ல, அப்பவே இவன் முடிவு பண்ணிட்டேன். இவ எதுக்கும் துணிவான்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிட்டு, "அது இல்லங்க, இருந்தாலும் ராகினி பண்ண சான்ஸ் இருக்கு நான் சொல்ல வந்தேன்." ராகினி வந்து இந்த அளவு வந்து பண்ணியிருப்பாளா? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். உடனே வந்து, "இதுக்கு மேலேயும் அவ பண்ணுவா." அப்படின்னு காவேரி சொல்றாங்க.